குடும்பத்தை பாதுகாக்கணும்னா வீட்டுக்காரரை பிள்ளைங்களை எல்லாருமே நம்ம தான் பார்க்கணும். அதனால் இந்த காசு செலவு பண்ணுறது வந்து எதுவுமே நினைக்கவே கூடாது கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நினைக்கும் முதல்ல தோணும். அப்போ நம்ம இந்த இதை வந்து சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த இதே இருக்காது. நம்ம இன்னும் சம்பாதிக்கிற வயசு இருக்குது, சம்பாரிச்சுக்கலாம். ஊர்லேருந்து வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, எங்கே இறங்குனீங்கம்மா? நம்ம மருத்துவமனைக்கு எப்படி வந்தீங்க? தூத்துக்குடியிலேருந்து ரிலேஷன் வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் இது பண்ணி தாம்பரத்தில் வந்து இறங்கி, தாம்பரத்துலேருந்து குன்றத்தூர் வழியாக அந்த லைனில் போரூர் பஸ்ஸில் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வேறு ஆட்டோ பிடிச்சி நான் எங்கள் வீட்டுக்காரரும் கிளினிக்கு வாசல் முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஆட்டோவில் தான் வந்தோம். அது எவ்வளோ பாதுகாப்பு. அவங்களே வந்து சொன்னாங்க, இங்கே வரும்போது கிளம்பும்போது எங்களுக்கு கால் பண்ணுங்கள், இறங்கும்போது அட்ரஸ் தெரியாமல் நீங்கள் தவிக்கக்கூடாது. நம்ம வரும்போதே காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சேஃப்டியாக வர்றாங்களா இல்லையா, ஏன்னா தெரியாத ஊர் தூத்துக்குடிக்கும் இங்கே வந்து கொஞ்சம் தெரியாத ஊருங்கிறதுனால வரும்போதே 3 தடவை கால் பண்ணி எங்களை விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க. நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டாங்க.